தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை நடிகர் விஜய் தொடங்கி 10 மாதங்கள் நிறைவடைந்துள்ளன. அடுத்த மாதம் பிப்ரவரி வந்தால் ஓராண்டு நிறைவடையும் நிலையில் கட்சியின் முக்கிய தூண்களாக இருக்கும் மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம் என்பது தற்போது வரை நடைபெறவில்லை. இருப்பினும் கட்சி பணிகள் தொடர்பாக பொதுச் செயலாளர், பொருளாளர் மற்றும் முக்கிய நிர்வாகிகளை அவ்வப்போது தளபதி விஜய் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். கடந்த 3 மாதங்களாக கட்சியின் உட்கட்டமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தாலும் தற்போது வரை மாவட்ட செயலாளர் நியமனம் முடியவில்லை என்பது கட்சி தலைவர் தளபதி விஜய்க்கு அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளதாகும். ஆலோசனை கூட்டத்தில் இந்த மாதத்திற்குள் உட்கட்டமைப்பு பணிகளை முடிக்க வேண்டும் என அவர் கட்சியின் பொதுச் செயலாளருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் எனவும் கூறப்படுகிறது. கூடிய விரைவில் 2வது கட்சி மாநாட்டை அறிவிக்க இருக்கிறாராம். மார்ச் மாதம் மாநாடு நடக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. உட்கட்டமைப்பு பணிகளை ஜனவரி மாதத்திற்குள் முடித்தால்தான் தமிழகம் முழுவதும் தளபதி விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடியும் என சொல்லப்படுகிறது. தளபதி விஜய் நடித்து வரும் கடைசி திரைப்படத்தின் படப்பிடிப்பு பிப்ரவரி மாதத்தில் நிறைவடையும் என கூறப்படும் நிலையில் மார்ச் முதல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள தளபதி விஜய் திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. அதற்கு முன்பு முதலில் கட்சியின் கட்டமைப்பு பணிகளை முடிக்கும் வேலையை செய்ய வேண்டும் என விஜய் நிர்வாகிகளுக்கு வலியுறுத்தி உள்ளாராம். முன்னதாக கள்ளக்குறிச்சி விஷ சாராய மரணம் உள்ளிட்ட சில சம்பவங்களுக்காக மட்டுமே தளபதி விஜய் வெளியே வந்துள்ளார். பெரும்பாலான விஷயங்களை சமூக வலைதளங்கள் மூலமாகவே அல்லது பனையூர் தலைமை அலுவலகம் மூலமாகவோ எதிர்கொண்டு வருகிறார். அதனால் தளபதி விஜய் மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தளபதி விஜய் எப்போது களத்திற்கு வருவார் என பலரும் கேள்விகளை முன்வைத்து வருகின்றனர். அந்த வகையில் மார்ச் மாதம் இந்த பயணத்தை சரியாக திட்டமிட்டால் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுப்பது மட்டுமல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் அடித்தளம் அமைப்பதாக அமையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.